வணக்கம். போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படம் இந்த லெவல் கிராஸ். ட்ரெயிலர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆஹா, மலையாள படம் இன்னொரு நல்ல படம் வரப்போகுது என்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஷோ டைமிங் ரொம்ப ஆடாவே கொடுத்துருந்தாங்க. சென்னையில் வந்து வெறும் ஈவினிங் அண்ட் நைட் ஷோஸ் மட்டும்தான் இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அண்ட் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கி நேற்று தான் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது. அதனால ரிவ்யூ சட்டு இந்த லெவல் கிராஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெவல் கிராஸ் பாலைவனம் மாதிரியான ஒரு இடம், நடுவில் ஒரு ட்ரெயின் ட்ராக் ஓடுது. தினமும் 2-3 ட்ரெயின் மட்டுமே ஓடுற அந்த அத்வான ட்ராக்ல ஒரே ஒரு லெவல் கிராசிங் இருக்கு. அதுக்கு ஒரு ரயில்வே கேட் செக்யூரிட்டி இருக்காரு. அதுதான் ஆசிஃப் அலி. ஒரு நாள் ட்ரெயின்ல இருந்து விழுந்து அமலாபால் கீழே மயங்கி கிடக்குறாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்றாரு ஆசிஃப் அலி. அவங்க முதல்ல நான் தெரியாம விழுந்துட்டேன், பாத்ரூம் போகும்போது விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் ஆசிஃப் அலி மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அபியூசிவான ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் கீழே குதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லேசா ஒரு பாண்டிங் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. சரியா மிட் பாயிண்ட்ல அமலாபாலுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க அங்க இருந்தாங்களா இல்லையா, செகண்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து வர இன்னும் சில ட்விஸ்ட் எல்லாம் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த லெவல் கிராஸ். மேஜரா 2 நடிகர்கள், அவங்கள விட கொஞ்சம் கம்மி ஸ்கிரீன் டைம் இருக்கிற 3வது கேரக்டர். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரிகிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் அர்ஃபாஸ் ஆயூப். அப்டிராக்டான அந்த இடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு புது கேரக்டர் அங்கே கொண்டு வந்தது, ஆசிஃப் அலி பிஹேவியரை வச்சே சஸ்பென்ஸை பில்ட் பண்ணது, அமலாபாலுடைய ஃபிளாஷ்பேக், தென் இன்டர்வல் ட்விஸ்ட்னு மினிமலிஸ்டிக்காக தெரிஞ்சாலும் எங்கேயுமே சலிப்பு தட்டாத ஒரு நரேஷன். ஆசிஃப் அலி அட்டகாசமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டியிருக்காரு. சில இடங்களில் கொஞ்சம் குணா கமலுடைய ட்ரேசஸ் எனக்கு தெரிஞ்சது. பட் ஒவ்வொரு அசையிலுமே தன்னுடைய கேரக்டருடைய தன்மையை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாரு ஆசிஃப். முக்கியமாக அவர் தன் கதையை சொல்கிற விதம், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட தெரிகிற அந்த சேஞ்ச், செகண்ட் ஹாஃப்ல அவர் காட்டுற குழப்பம், தென் வெள்ளந்தியான பிஹேவியர்னு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அமலாபாலும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா, பிரசன்ஸ் மூலமா மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் அவங்க காட்டுற வித்தியாசங்கள், சட்டுன்னு மாறுற அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. கொஞ்ச நேரமே வந்தாலும் ஷரஃபுதீன் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. நமக்கு இவரை வச்சே 2 கதைகள் சொல்லப்படும். சொல்லப்படுற கான்டெக்ஸ்டோட பார்க்கும்போது இவர் கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பெர்சீவ் பண்ணுவோம். அவரும் அதுக்கேற்ற மாதிரி 2 கதைகள்லையுமே 2 எக்ஸ்ட்ரீமான நேச்சரை ரொம்ப கன்வின்சிங்கான நடிப்புல கொண்டு வந்திருக்காரு. அப்பு பிரபாகர் படம் பிடிச்சிருக்கிற பியூட்டிஃபுல்லான சீனிக்கான விஷுவல்ஸ், விஷால் சந்திரசேகருடைய ஆப்டான இசை, தீபு ஜோசஃபுடைய சீம்லெஸ்ஸான எடிட்னு டெக்னிக்கலாகவும் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப குவாலிட்டியாக மவுண்ட் பண்ணியிருக்காரு அர்ஃபாஸ். ஸ்மார்ட்டான ரைட்டிங்கில் ஒரு கதை, திரைக்கதை, அதை போர்ட்ரே பண்ண எக்ஸலண்டான 3 நடிகர்கள், இதுலேயே பாதி ஜெயிச்சிட்டார் இயக்குனர். தென் இந்த த்ரில்லர் மாதிரியான கதையை அவர் சொன்ன விதம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்தது. முக்கியமாக இந்த கேரக்டர் பின்னாடி ஒரு மர்மம் இருக்க போகுது, இங்கே ஒரு ட்விஸ்ட் வர போகுதுன்னு எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நடக்கும். பட் நடக்கும்போது அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மள ஒரு கெஸ்ஸிங் கேம்லேயே வச்சிருக்கிற மாதிரியான ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே. ஜீது ஜோசஃபோடைய ப்ரொடக்ஷன்ங்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, கண்ணை நம்பாதேன்னு சொல்கிற மாதிரி எதையுமே நம்ப முடியாது. வழக்கமாக ஒரு கதையில் ஒரு அன்ரிலேபிள் நரேட்டர் இருப்பார். இந்த மொத்த கதையுமே அன்ரிலேபிளான ஒரு களம் தான், நரேஷன் தான். அதுவே ஒரு வகையில் ப்ரொசீடிங்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்கு. எவ்ரி 30-40 மினிட்ஸ் நாம எந்த கேரக்டர் எம்பத்தி காட்டுறோங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்மளே எவ்வளோ ஈஸியாக ஏமாத்திடலான்னு நமக்கு நாமே எம்பத்தி காட்டிக்கிற அளவுக்கு கதையோடைய ட்விஸ்ட் ஒவ்வொன்றுமே அன்எக்ஸ்பெக்டடாக போட்டு தாக்குது. பட் ஒரு வகையில் இது சிலருக்கு டர்ன் ஆஃபாக இருக்கலாம். ஏன்னா 1-2 ட்விஸ்ட்னா பரவாயில்ல, இஷ்டத்துக்கு சொல்லிட்டே போகிறாங்களே, கடைசியில் மொத்த கதையை கனவுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி சிலர் சலிச்சிக்கலாம். அண்ட் இந்த படத்தோடைய ட்விஸ்ட் எனக்கு கொஞ்சம் சீக்ரெட் விண்டோங்கிற படத்தை ஞாபகப்படுத்து. ஜானி டெப் நடிச்ச படம். ஜஸ்ட் சிமிலாரிட்டி தான், காப்பி இல்ல. முடிஞ்சதுன்னா சீக்ரெட் விண்டோவையும் பாருங்க. மொத்தத்தில் இந்த லெவல் கிராஸ் செம்ம ஸ்மார்ட்டா எழுதப்பட்டு சிறப்பா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு தரமான மலையாள திரைப்படம். இந்த கதையை ஹாலிவுட்டுக்கே பிச் பண்ணலாம். ஏன்னா இந்த கதையோடைய நேச்சர் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. சரி, அவங்க பண்றாங்களோ இல்லை, இப்போதைக்கு படம் தியேட்டர்ஸ்ல மலையாளத்தை மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சப்டைட்டில்ஸோட தான் சென்னையில் பிளே ஆகுது. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த படத்தோடைய தீம், இன்டென்ஸான சில காட்சிகள், செம்ம வயலண்டான சில காட்சிகளுக்காக கம்ப்ளீட்டா அடல்ட்ஸ் ஒன்லி சொல்ல முடியினாலும் கண்டிப்பா 16 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய படம் இல்லை. மைண்ட் இட்.